ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சீடெட் பேப்பர் 2 மேக்ஸில் 5th வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி 4 வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ அதில் வந்து நம்பர் சிஸ்டம்ஸை பற்றி நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம அதே தான் பார்த்துட்ருக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு லுக் அது பேசிக்ஸ் ஆஃப் த நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் பாட்மாஸ் ரூல் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு டோட்டலாக நிறைய இருக்குது, அதில் எனக்கு ஒரு பார்ட், ஓகே, ஒரு ஃபுல் வேல்யூவில் இஃப் ஐம் கோயிங் டு கன்சிடர் ஒன் பார்ட், I can say that is a fraction. Okay, so இது என்னது, when a unit is divided into some number of equal parts, then each part is called the fraction of the whole part. அப்படின்னா என்னது, 5ல் ஒரு பங்கு அப்படின்னுவோம்ல, அப்படின்னா என்னது, 5ல் ஒரு பங்கு அப்படின்னா 1/5. ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்ன்றது a part of a whole thing. ஓகே, ஹோல்லேருந்து ஒரே ஒரு பகுதி எடுக்கிறது தான் this is called as a fraction. ஸோ ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு we are using it as x by y. அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் வந்து y should not be equal to 0. ஏன் அப்படின்னா y 0வாக இருந்தால் என்ன ஆகிடும், தி என்டையர் வேல்யூ வில் பிகம் இன்ஃபினிட்டி. ஸோ அது வந்து நமக்கு வந்து வேல்யூ கிடைக்காது. ஸோ அதனால் டு ரெப்ரசன்ட் அ ஃப்ராக்ஷன் we use it in the form of x by y, and the condition is that y should not be equal to 0. So x number of parts out of y number of equal parts. Okay, so x வந்து என்னது, numerator, and the y வந்து is called the denominator. Now we'll get into the types of fractions. So நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன்றா நம்ம வந்து ஒரு டைப்ஸை பார்க்கலாம். லைக் ஃப்ராக்ஷன்ஸ். லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா the denominators are all the same. ஸோ நம்ம என்ன சொன்னோம், இட் ஷுட் பி ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எக்ஸ் பை ஒயில் இந்த ஒய் வேல்யூ வந்து எல்லா ஃப்ராக்ஷனுக்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபார் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் த டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நம்ம நியூமரேட்டரை பற்றி நம்ம கவலையே பட போகிறதில்ல. ஓகே, தெர் இஸ் நோ பாதரேஷன் அபவுட் த நியூமரேட்டர். வி ஆர் டாக்கிங் ஒன்லி அபவுட் த டினாமினேட்டர் when we consider the like fraction and the unlike fraction. நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் இம்ப்ராப்பர் fraction. Proper fractionல என்ன அப்படின்னா the numerator is less than the denominator. That is அந்த x by yல x by y அப்படின்னா x is going to be less than y அப்படின்னா proper fraction. இதில் இப்படி opposite. Improper fraction அப்படிங்கிறது when the numerator is more than the denominator, that is x is greater than y அப்படின்னா improper fraction. ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், just go through it. Okay, so a fraction in which numerator is less than denominator வந்து is called a proper fraction. Numerator is more than the denominator அப்படின்னா it is called an improper fraction. மிக்சட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னது, மிக்சட் ஃப்ராக்ஷனில் ஒரு ஹோல் நம்பரும் இருக்கும் ப்ளஸ் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அ ஹோல் நம்பர் அண்ட் அ ஃப்ராக்ஷன். ஸோ தமிழில் சொல்லப்போனால் 1 2 அப்படின்றோம்ல, அதான் வந்து இப்போ 2 அப்படின்னா என்னது, 2 + ஒரு அரை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, இதுதான் மிக்சட் ஃப்ராக்ஷன். இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 1/2 அப்படின்னு எழுதுவோம், அதுதான் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஆஃப் த ஃபார்ம் AD/Eன்னு எடுத்துக்கிறோம். AD/Eல என்னது, A + D/E, அதானே இங்கே சொல்லியிருக்கேன். 2 + 1/2 2.5ன்னு எழுதலாமா. ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணி எப்படி பண்ணுவோம், இதை வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ therefore it will be AE + D. அப்போ என்னது 2 × 2 என்னது 4 + 1 + 2ன்னு வரும். ஸோ this will be 5/2. ஸோ நம்மளுடைய மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can convert it as an improper fraction. மிக்சட் ஃப்ராக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கிடையாது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் கேன் பி கன்வெர்டட் இன்டு an improper fraction. அதே போல் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணலாம், என்னால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ 5/2 அப்படின்னா என்ன வரும், எனக்கு 2 2s are 4. ஸோ எனக்கு இங்கே பேலன்ஸ் 1 வரும். ஸோ இதை நான் எப்படி பண்ணலாம், 2 1/2ன்னு எழுதுனா இட் வில் பிகம் அ மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த ரெண்டு கன்வர்ஷனுமே எனக்கு பாசிபிள்.
இன்வர்ஸ் ஃப்ராக்ஷன் அண்ட் கண்டினியூட் ஃப்ராக்ஷன். இன்வர்ஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னது? p by q ஓட இன்வர்ஸ் அப்படின்னா என்னது? இட் இஸ் கோயிங் டு பி 1 by p by q. 1 by p by q என்னது? 1 into q by p which is nothing but q by p. ஸோ அதுதான் வந்து இன்வர்ஸ் ஃப்ராக்ஷன். ஸோ வந்து 7 by 5 ஓட இன்வர்ஸ் என்னது? 5 by 7. கண்டினியூட் ஃப்ராக்ஷன்ஸ். கண்டினியூட் ஃப்ராக்ஷனில் என்ன அப்படின்னா நியூமரேட்டருக்குள்ளார என்ன திரும்ப திரும்ப இன்னும் உங்களுக்கு வந்து நியூமரேட்டருக்கு அதை லைக் டினாமினேட்டரில் வந்து நிறைய உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் இருந்துனே இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று நியூமரேட்டரில் இருக்கலாம் இல்லை டினாமினேட்டரில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூட் ஃப்ராக்ஷன். இப்போ எனக்கு வந்து 1 by 5 டிவைடட் பை 3 + 2 by 5. ஓகே, இல்லை இங்கே திரும்ப 5 + 1 by 3 அப்படின்றதுன்னா தென் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ கண்டினியூட் ஃப்ராக்ஷன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டெசிமல் ஃப்ராக்ஷன். டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் 10 இருக்கும் இல்லை பவர் ஆஃப் 10 இருக்கும். அதாவது 1 பக்கத்தில் 0 இருக்குது, நிறைய 0 இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் என்ன சொல்லுவோம்? டெசிமல் ஃப்ராக்ஷன். ஏன்னா அதை நம்ம டக்குன்னு டெசிமலாக மாற்றலாம். இப்போ ஒரே ஒரு 0 இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சுப்போம். அப்போ என்னது? 0.5. இதே இது வந்து எனக்கு இப்போ 5 டிவைடட் பை 100 இருக்குது அப்படின்னா 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். எனக்கு ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது, அப்போ எனக்கு இன்னொரு நம்பர் வேணும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 0 போட்டுட்டு அதுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம், which will be 0.05. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ எனக்கு இல்லை 7/1000 இருக்குது, எனக்கு இங்கே 3 0 இருக்குது, இங்கே என்ன நம்பர் தான் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இன்னும் எனக்கு 2 நம்பர் வேணும், அதுக்கப்புறம் தான் பாயிண்ட் வரும். அப்போ 0.007 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ திஸ் இஸ் யோர் டெசிமல் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து 10/15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி நான் கேன்சல் பண்ணலாம்? 5 2s are 10, 5 3s are 15 வரும். அப்போ என்னது? 2/3. ஸோ இந்த 10/15ம் 2/3யும் எனக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே எனக்கு காமன் மல்டிப்ளைங் ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா இப்போ 2/3 வந்து இஃப் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை பை 5 in both numerator and denominator எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 10/15 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்துருதா? ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் 1/3 அதில் ரெண்டுத்தையுமே நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2/6 வரும். இதே இது என்ன பண்ணலாம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4/12 கிடைக்கும். ஸோ they represent the same part of a whole even if they look different. பார்க்க வித்தியாசமாக இருந்தாலும் அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து 10 சாக்லேட்டில் எனக்கு 5 சாக்லேட் கொடுக்குறாங்க, 10ல் 5 கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதும் 2ல் 1 கொடுக்குறதும் சேம் தான். 1/2ம் 5/10ம் ஈக்குவல் தான். என்ன அர்த்தம்? பாய் தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போது ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃப்ராக்ஷன்ஸை கொடுத்துட்டு அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர், அரேஞ்சிங் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. ஸோ கொடுக்குறது நம்ம வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன் 2 or more ஃப்ராக்ஷன்ஸ் டினாமினேட்டர் எனக்கு சேமாக இருக்குது, டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2/7 3/7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் த ஃப்ராக்ஷன் வித் த கிரேட்டர் நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர். அப்போ இங்கே நியூமரேட்டர் எது பெருசாக இருக்குது? 3 பெருசாக இருக்குது. அப்போது இதுதான் கிரேட்டராக இருக்கும், இது லெஸ்ஸராக இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க, எனக்கு வந்து நியூமரேட்டர் சேமாக இருக்கு அப்படின்னா என்னது? எனக்கு வந்து 3/8 இருக்குது, நியூமரேட்டர் சேமாக இருக்குது. ஸோ 3/8ம் 3/2ம் இருக்குது, 3/8 இருக்குது, 3/2 இருக்குது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா தென் த ஃப்ராக்ஷன் வித் த கிரேட்டர் டினாமினேட்டர் இஸ் லெஸ்ஸர். இப்படி இருந்ததுன்னா எதுதான் லெஸ்ஸர்? எங்களுக்கு நான் நியூமரேட்டர் பார்ப்பேன், நியூமரேட்டரில் எது குட்டியோ அது குட்டி. ஆனால் இங்கே என்னது? டினாமினேட்டரில் எது பெருசோ அந்த ஃப்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணினா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் டெசிமல் கன்வெர்ட் பண்ணி பண்ணுறதுன்றது கொஞ்சம் பெரிய வேலை. ஸோ அதனால் இப்படி டேரெக்டாக பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து the difference between numerator and denominator of a given fraction is the same. ஓகேவா? இப்போ எனக்கு நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு வந்து 2/5 இருக்குது, அதே போல் எனக்கு 7/10 இருக்குது.
7/10 இருக்குது. ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் என்ன தான் இருக்குது, எனக்கு 3 தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது the fraction having the greatest numerator is the greatest. ஸோ அப்போ இந்த இடத்துல எது பெருசு, 7/10 தான் பெருசு. புரிஞ்சுதுங்களா? ஸோ 3 விதமான இது. How do you arrange fractions அப்படின்னா, you are looking at the numerator and the denominator. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், the denominator is same. denominator is same அப்படின்னா கிரேட்டர் நியூமரேட்டர் தான் வந்து பிக்காக இருக்கும். ஓகே, செகண்ட் கேஸ் நியூமரேட்டர் சேம். நியூமரேட்டர் சேமாக இருந்ததுன்னா கிரேட்டர் இப்போ வந்து கிரேட்டர் டினாமினேட்டர் வில் பி லெஸ். ஓகே, அடுத்தது நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, இப்படி சேமாக இருந்ததுன்னா எனக்கு வந்து எது லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கிரேட்டஸ்ட் நியூமரேட்டர் தான் கிரேட்டஸ்ட். ஓகேவா, கிரேட்டஸ்ட் நியூமரேட்டர் தான் என்னது பிக்காக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் நோ ஹவு டு அரேஞ்ச் தி ஃப்ராக்ஷன்ஸ் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது டெசிமல் நம்பர்ஸ். ஸோ டெசிமல் நம்பர் அப்படின்றது என்னது, எனக்கு இப்போ 1/2 இருக்குது அப்படின்னா நான் வந்து 1/2 போடுவேன். ஸோ எனக்கு இங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ 0. நான் 0 போட்டேன்னா 2 5s are 10. ஸோ எனக்கு 0.5 இஸ் த டெசிமல். அதுதான். ஸோ டெசிமல் என்ன அப்படின்னா, we are writing in a decimal notation. Commonly used to refer to numbers that have a fractional part separated from the integer part with the decimal separator. Okay, இப்போ எனக்கு 1/2 அப்படின்னா என்னது, எனக்கு வரும் 1.5 அப்படின்னு வரும். எப்படி 1.5 வரும், 1/2ன்றது 0.5, இந்த ஹோல் பார்ட் என்னது 1. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ஃப்ராக்ஷனல் பார்ட் அண்ட் திஸ் இஸ் கால்ட் த இன்டீஜர் பார்ட். ஸோ இது இன்டீஜர் பார்ட்டாக இருக்குது, இது ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இதில் எது இன்டீஜர், இது இன்டீஜர் பார்ட், இது ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நோட் பண்ணலாம். திஸ் இஸ் யோர் டெசிமல் நம்பர்ஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் அ டெசிமல் நம்பர் அப்படின்றப்போ, ஸோ இது வந்து உங்களுக்கு சில கொஷின்ஸில் கேட்பாங்க. உங்களுக்கு நானும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஷின்ஸும் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே புரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம எழுதுறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா, we are going to write only a single digit. ஒரு சிங்கிள் டிஜிட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா into 10 பவர் சம்திங் எழுது. இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 753.81 அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத சொன்னாங்க அப்படின்னா your answer will be 0 1 to 9 இருக்க தான் எழுதணும். 1 to 9 என்னது, எனக்கு 7 மட்டும் தான் இருக்குது. ஸோ 7.5381 இருக்கணும். இன்டூவில் நான் 10 பவர் என்ன போடுவேன் அப்படின்னா, எனக்கு இங்கே எத்தனை நம்பரை நான் இங்கே விட்டுட்டேன், நான் டெசிமலுக்கு முன்னாடி 2 நம்பர்ஸை விட்டுட்டேன். அப்போ 10 பவர் 2ன்னு எழுதுவேன். திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் டெசிமல் நம்பர். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் டெசிமல் நம்பருக்கு ஒரே ஒரு நம்பரை மட்டும் எடுத்துட்டு, அந்த டிஜிட்டை மட்டும் எடுத்துட்டு, ஃபஸ்ட்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்டை வச்சுட்டு பாக்கி நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்ட்டு 10 பவர் எத்தனை நம்பர்ஸ் அதுக்குள்ளே டெசிமலுக்கு முன்னாடி இருந்ததோ அந்த நம்பர் எழுதிட்டிங்கன்னா then that is your standard form of a decimal number. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இல்லை இதுலேயே ஒரு உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர், ஸோ இதை எனக்கு கொடுத்துட்டாங்க எக்ஸ்பிரஸ் ஆஸ் k into 10 பவர் n கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் நம்பர் முதல்ல எனக்கு எழுத தெரியும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது, எனக்கு 7.324009000 இருக்கா? ஓகேவா? ஸோ அப்போது என்னுடைய k என்னது, எனக்கு k வந்து 7ஆக இருக்குது. புரியுதுங்களா? இதில் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஓகேவா? 9 இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் ஃபார் n. கரெக்டாக? ஸோ அப்போ இன்டூ 10 பவர் 9. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, k என்னது இந்த வேல்யூ. ஸோ இந்த இடத்துல கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.324009000.
324009000. n என்னது 9. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, n மைனஸ் கே கேட்டிருக்காங்க. n மைனஸ் கே என்ன பண்ணுவீங்க, 9 மைனஸ் 7.324009000. ஸோ இங்கே என்ன இருக்குது எனக்கு மேலே, அப்போ இது ஃபுல்லாக 0000ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 10, இது ரெண்டும் 9 வரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு 9998. ஸோ யூ வில் கெட் 199,576 1 பாயிண்ட். ஸோ உங்களுக்கு இது எப்படி வரும், 1.675991. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இப்போ புரியுதா? ஸோ இல்லை n மைனஸ் கே கேட்கலாம், இல்லைனா n ப்ளஸ் கே கேட்கலாம். ஓகே, இல்லைனா வந்து n இன்டூ கே கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ கேட்கறது நீங்கள் பண்ணணும். ஸோ இது ரிலேட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னென்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் டெசிமல் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பாட்மாஸ் ரூல். ஸோ பாட்மாஸ் ரூலில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வி வரும். ஸோ இந்த வின்றது விண்குலம். விண்குலம் அப்படின்னா பார். ஸோ ஒரு பார் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த பார்க்குள்ளே இருக்கிறது முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ். ஸோ ப்ராக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்கெட்டு, ரவுண்ட் ப்ராக்கெட்டு, ஃப்ளவர் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறமேட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் பண்ணணும் when it comes to ப்ராக்கெட்ஸ். அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு ஆஃப்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 3 ஆஃப் 5/8 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது என்னது, இதுலேயும் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஆஃப், அதுக்கப்புறம் வந்து டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர் ஃபார் சிம்பிளிஃபைங் an எக்ஸ்பிரஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் தீஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வி அப்புறம் பாட்மாஸ். ஸோ பார் இருந்துச்சுன்னா பாரை முதல்ல கன்சிடர் பண்ணும். மற்றபடி பாட்மாஸ், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம இதை ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போது சால்வ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கிவன் ஃபியூ கொஸ்டின்ஸ் ரிலேட்டிங் டு ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போது நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூமரேட்டர், டினாமினேட்டர் எல்லாமே மாறி இருக்கு. ஸோ நம்ம வந்து சேம் டினாமினேட்டர் இல்லை சேம் நியூமரேட்டராக இருந்தால் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவில் போய் பாருங்கள். இதே வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். ஓகே, ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வி ஷுட் டேக் த எல்சிஎம் ஆஃப் த டினாமினேட்டர்ஸ். எல்லா டினாமினேட்டருக்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 30 வரும். உங்களுக்கு எல்சிஎம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிலனா நம்ம சேனலில் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ எல்சிஎம் வந்து 30 இருக்குது. அப்போ எனக்கு இப்போ 30 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் நான், ஸோ வந்து 2/3. ஸோ 2/3 என்ன பண்ணும், I have to multiply and divide by 10. ஓகேவா? ஸோ அப்போ அது என்ன ஆகிடும், எனக்கு 20/30 ஆகிடும். பக்கத்தில் 23/30. இங்கே என்ன இருக்குது, 10 இருக்குது. அப்போ இங்கே இன்டூ 3. அப்போ இது என்ன ஆகும், எனக்கு இன்டூ 3 போடும்போது 9 3s எனக்கு வந்து 27/30 வரும். அதுக்கப்புறமேட்டு 11, 15 2s அப்போ 11 2s 22/30. ஃபைனலாக 5 6 30, 6 4s 24/30. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃப்ராக்ஷன்ஸ் ரைட்டிங் இட் இன் அசெண்டிங் ஆர்டர். இப்போ நமக்கு எல்லாமே ஆர்டர் மாதிரி இருக்குது. அசெண்டிங் ஆர்டர் நம்ம எழுதுவோம். ஸோ இட் வில் பி 20/30, 22/30, 23/30, 24/30, அதுக்கப்புறம் 27/30. அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம்னா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த மிடில் மோஸ்ட்னா என்னது, இருக்கிற மொத்த நம்பரில் மிடில் யார், 23/30. அப்போ ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 23/30. ஈஸியாக இருக்கா? ஸோ எல்லாருக்குமே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் தெரியும். பட் ஃப்ராக்ஷன்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்றது கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் -3/8 into
-7/13 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்க ரெசிப்ரோக்கல் ஆஃப் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ -3/8 இன்ட்டு -7/13. ஸோ முதல்ல என்ன தெரியணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக மைனஸில் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுமே போயிடும். ஓகே, அதே போல் என்னது, அப்போ என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 3 × 7/8 × 13. அப்போ 7 3s are என்னது 21. இருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள் 21 எங்கே நியூமரேட்டர் இருக்குது, இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஸ்டெப் வைஸாக பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்ஷன்ஸை பார்த்துட்டே பண்ணணும். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 13 × 8 போட்டிங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி 104. ஸோ இது என்னது 21/104. ஓகே, 21/104 நம்ம இதை போட்டுடலாம் அப்படின்னு டிக் அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் தப்பு. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தான் இந்த வேல்யூ. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரெசிப்ரோக்கல்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன வரும், your answer will be 104/21. நிறைய பேர் இந்த இடத்து தப்பு பண்ணுவீங்க. அவசரமாக சம போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன பண்ணுவீங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் இங்கே ஆன்சர் என்னவா இருக்குது, 104/21 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ராக்ஷன், ஒரு ஃப்ராக்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 5/8ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு 5/8. அதோட டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் வந்து லைக் இட்ஸ் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ஆட் அப் டு 21. அப்படின்னா என்னது, அந்த நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டரை நான் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 91 கிடைக்குது எனக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டர், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன தெரியணும், ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவேலண்ட். அப்போ இந்த 5/8ன்றது என்னது, ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். நம்ம ஆல்ரெடி ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தெரிலனா அந்த மெயின் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ 5/8 அப்படின்னா என்னது, இட் ஹேஸ் அ காமன் ஃபேக்டர் மல்டிப்ளையர். ஓகே, அப்போ என்ன எழுதலாம், நான் 5x/8xன்னு எழுதுறோம். அப்போ நியூமரேட்டர் என்னது 5x, டினாமினேட்டர் என்னது 8x. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 5x + 8x = 91. அப்போ அது என்ன அர்த்தம், 13x = 91. அப்போ x என்னது 91 / 13. 91 / 13 அப்படின்றது உங்களுக்கு 7 டைம்ஸில் போகும். அப்போ இப்போ 5x என்ன ஆகிடும், 5 7s are 35. அப்போ 8 7s are என்னது உங்களுக்கு 56. இப்போ என்ன வேணும் எனக்கு, அடுத்து நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர். ஓகே, இல்லை என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண வேணாம், அதில் மைனஸ் ப்ளஸ்லாம் பார்க்காம ஜஸ்ட் ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஆனால் இங்கே வந்து நமக்கு டினாமினேட்டர் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், இதை வந்து டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டரை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னா 56 - 35. ஸோ விச் வில் பி 21. ஓகேவா? ஸோ இதோடைய ஆன்சர் நமக்கு என்ன வருது 21. that second option is your answer. ஸோ எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும் தான். பட் ஆனால் கொஸ்டின்ஸ் நமக்கு டேரெக்டாக கேட்க மாட்டாங்க, இது மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கூட நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ see you again with the next concept. இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். Thank you everyone.